எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சரியாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பெருசாக வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சுடர் கண்ணு முன்னாடி வந்து மனோகரி செட் பண்ண ஆளுங்க வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகுன்னு தானே சொன்னேன். இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க. அப்போனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அபத்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதும்மா. இவனை வந்து நான் இங்கேயே அடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி எழில் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. இது மாதிரி எத்தனை பேர் எழில் உன்னால் அடிக்க முடியும்? யார் யாரோ ஏதோ சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம முடிவெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு எழில வந்து திட்டுறாங்க. நீ வாப்பா போகலான்னு சொன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மனோகரியோட அப்பா வந்து ட்ராமா வந்து ப்ளே பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. கொஞ்சமாவது எனக்கு கொஞ்சம் கௌரவம் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி வெளியே சந்தோஷமாக போய் எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. என் பொண்ணுக்கு என்ன எதிர்காலம் நீங்கள் அமைச்சு கொடுக்க போகிறீங்க? கல்யாண பேச்சு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையோடு முடிஞ்சிச்சு. அதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலை, மண்டபம் பார்க்கணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும், ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னோடய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எழிலுக்கும் மனோகரிக்கும் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் தாங்கலை. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க போகுதுன்னு. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல. ஏதாவது ஒன்று முடிவுக்கு சீக்கிரம் வாங்கங்கிற மாதிரி மனோகரியோட அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ என்ன என்கேஜ்மெண்ட் நாளைக்கே பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது என்கேஜ்மெண்ட் நாளைக்கே பண்ண போகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. வீட்டில் இருக்கிற எல்லாரும் குட்டீஸுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்கேஜ்மெண்ட் நாளைக்கே பண்ணுறதே. அப்பா வேணான்னு சொல்லுப்பா, வேணான்னு சொல்லுப்பான்னு எத்தனையோ வாட்டி கதறாங்க. இருப்பினும் வந்து அந்த பேச்சை வந்து யாருமே எதிர்பார்க்கல போல இருக்கு. சரி ஓகே நாளைக்கே பண்ணிடலாம். நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு கூட சங்கடமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் அது மாதிரி. நான் கேட்கணும் எழி, எனக்கா அந்த விஷயத்தை வந்து செஞ்சு தருவியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன விஷயத்த செஞ்சு தரணும் சொல்லு, செஞ்சிடலாம் சிறப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கனவேல் பாட்டியும் ஒரு பக்கம் நம்ம எழிலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், பசங்களை நான் நல்ல விதமாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா எனக்கு அங்கீகாரம் வேணும். நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில இந்துமதியோட மோதிரத்தை எனக்கு கொடுக்குறியா? அது கொடுத்தா இந்துமதியோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பசங்க கூட வந்து நான் நல்ல விதமாக அன்பாக பாசமாக நடந்துக்க, அது ஒரு ஞாபகத்துமாக இருக்கணும். இந்த மோதிரத்தை பார்க்க பார்க்க எனக்கு இந்துமதியே வந்து என் பக்கத்தில் இருக்கா, நானே இந்துமதின்னு நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பெஸ்ட்டை வந்து பசங்களுக்கும் நான் நல்ல விதமாக அந்த குடும்பத்தையும் பார்த்துப்பேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. சரிம்மா கொடுத்துட்டா போச்சு, அப்பா வேணாம் வேணாங்கிற மாதிரி பசங்க சொல்லியிருந்தோம். இது இருப்பினும் வந்து கேட்கல அந்த இடத்துல. நம்ம எழில் அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன மேடம் எதுக்காக வந்து இந்த பழைய மோதிரத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நம்ம செல்வி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சுடர் வந்து அதே மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இந்துமதியோட மோதிரத்தை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது மேடம் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லி சுற்றி பார்க்குறாங்க நம்ம மனோகரி. அந்த மோதிரம் யார் தெரியுமா வாங்கினது? நான் தான் வாங்கினேன். எனக்கும் எழிலுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, இதை தான் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சந்தோஷமாக வாங்கினேன். ஆனால் ஏன் கண்ணு முன்னாடியே வந்து இந்துமதி கையில் வந்து இந்த மோதிரத்தை போட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த கைக்கு மோதிரம் இப்போ தான் வருது போல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து சுடர் வந்து வராங்க. சுடரை பார்த்தோன்னே வந்து மேடம் சுடர் வராங்க, நீங்கள் எதாவது கலாய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நாளைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, எனக்கு வாழ்த்துக்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டியாங்கிற மாதிரி சுடரை வந்து கலாய்க்கிறாங்க. ஓ நாளைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லை? என்ன மேடம் இப்படி காமெடி பண்ணுறீங்க? என்கேஜ்மெண்ட் நடந்த கல்யாணம்லாம் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான்னு கேட்டால் சந்தேகம்தான். அப்படியே கல்யாணம் வரைக்கும் போன கல்யாணம்லாம் நிரந்தரமாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் சந்தேகம்தான். 2 பேருக்குள்ளே வந்து ஒற்றுமை, அன்பு, பாசம் இது எல்லாம் இருக்கணும், விட்டு கொடுக்குற குணம்லாம். உங்களுக்கு எளியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னா தோணுது. நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு அந்த குணமே இல்லை. உங்களாலலாம் நிச்சயம் இருக்கவே முடியாது. உங்களை பற்றி இருக்கிற தில்லுமுலெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி மேடம் இந்த கல்யாணத்தை வந்து நடத்த விடுவேன்? சும்மா காமெடி பண்ணாதீங்க மேடம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் வேற பஞ்சிட்டேலாக வேறு ஐயோ ஐயோ என்னால் தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குன்னு. சரி மேடம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து சுடர் வந்து வராங்க. இந்த 2 விரலில் ஏதாவது ஒன்று தொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து கேட்டோன்னே செல்வி வந்து ஆர்வக்கோளாறுபடி அந்த கையில் வந்து ஏதோ ஒரு விரலை வந்து தொட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல. அச்சச்சோ என்ன செல்வி இப்படி பண்ணிட்டியே, நான் கல்யாணத்தை நிப்பாட்டலாமா இல்லை நாளைக்கு நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டலாமான்னு பார்த்தேன். ஆனால் நீ நிச்சயதார்த்தத்தை தான் நிப்பாட்ட சொல்லியிருக்க.
சரி மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் வந்து அவகாசம் கம்மியாக தான் இருக்குது. நான் வேறு எங்கேஜ்மெண்ட்டை நாளைக்கு நிப்பாட்டணும். அதுக்கு ஐடியா வேறு பண்ணணும். குட் லக் மேடம். நான் போய் நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்கு வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சுடருக்கு வந்து என்ன செய்யணும்னு தெளிவாக தான் ஸ்கெட்ச் போட்டு போயிட்டுருக்காங்க. நான் வந்து இந்துமதியை வீட்டை விட்டு பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இந்த சுடரை வந்து என்னால் சமாளிக்கவே முடியல. அவரை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மேடம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது, ஜூஸில் வந்து ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்துருவோம், அவன் நிம்மதியாக அசந்து தூங்கட்டும், அதுபடியே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அதடியே மாதம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. தண்ணி பாட்டில் மாதிரி இருக்குது போல இருக்குது. அதை வந்து பாதி ஜூஸு பாதி இதுவும் கலந்து கூட வச்சுருக்காங்க போல இருக்குது. ராமையா இந்தாங்க, இதை கொண்டு போய் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுங்க. குறிப்பாக வந்து சுடர் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா, அவளுக்கு கொடுங்கன்னு சொன்னோன்னா சுடர் பக்கத்தில் வந்து கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமையா டயர்டாகி இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வேலையெல்லாம் வந்து இழுத்து போட்டு அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க போல இருக்குது. வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இதை இங்கே வைங்க அங்கே வைங்க எவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மனோகரி வந்து திங்க் பண்ணுறாங்க. உண்மையிலே ஐடியாலாம் எதுவும் பண்ணியிருப்பாளா, இல்லை நம்மளை கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருப்பாளா? ஐடியா பண்ணாலும் சரி, கலாய்க்கிறதுக்காக சொன்னாலும் சரி, நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் வந்து ஏமாந்துடக்கூடாது. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ராமையா வந்து ஜூஸை வந்து கொடுத்தோன்னே நன்றி ராமையான்னு சொல்லி ஜூஸை வந்து குடிக்கிறாங்க. மணக்கு மணக்கு குடித்தோன்னே இது எல்லாத்தையும் வந்து செல்வி வந்து பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே வந்து அப்பாடா இவன் ஜூஸை குடிச்சிட்டா இனிமேல் பிரச்சனையே இல்லைன்னு ஜூஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் குடிக்கிறாங்க. மொத்தம் இருந்த 4 கிளாஸும் வந்து அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து குடிச்சிட்றாங்க போல இருக்குது. அந்த இடத்துல என்னம்மா நீ சாப்பிட்ற இதுக்கெல்லாம் வந்து யாருக்குமே எதுவுமே மிச்சம் வைக்க மாட்ட போல இருக்கேங்கிற மாதிரி ராமையா வந்து கலாய்க்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் செல்வி வந்து சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.